நான் 2025 யூகேல என் ப்ரெக்னென்சி, டெலிவரி அண்ட் போஸ்ட்மார்ட்டம் ஃபுல்லாகவே யூகேல தான் இருந்தேன். ப்ரெக்னென்சியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும், யூகேல வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும்னு சொல்லுவாங்க. அது எப்படி இந்தியாவில் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஆனால் யூகேல எப்படி இருக்குங்கிறத நான் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஃப்ரம் த பிகினிங் டு டெலிவரி அண்ட் போஸ்ட்மார்ட்டம் வரைக்குமே என்னென்ன நடந்துச்சு, எப்படி இங்கே ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக யூகேல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் NHSன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நான் எனக்கு பீரியட் மிஸ் ஆன டே அப்போவே நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கணும்னு ஒரு கெஸ்ட்டில் நான் 111க்கு கால் பண்ணேன். யூகேவை பொறுத்த வரைக்கும் 111, 999 அப்படின்னு 2 நம்பர் இருக்குது. 111 எதுக்கு கால் பண்ணணும்னா ஜஸ்ட்டு ஜென்ரல் என்கொயரிஸ், ஜென்ரலாக ரொம்ப சிவியரான ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுக்கு மட்டும் 111க்கு கால் பண்ணணும். 999க்கு எதுக்கு கால் பண்ணணும்னா உங்களுக்கு ரத்தம் கொட்டுது, ஆம்புலன்ஸ் வேணும், ரொம்ப ரொம்ப சிவியராக சீரியஸாக இருக்குது உங்களோட நிலமை அப்படின்னா நீங்கள் 999க்கு கால் பண்ணணும். நான் என் பீரியட்ஸ் டிலே ஆனோடனே 111க்கு கால் பண்ணேன். அவங்க நீங்கள் ப்ரெக்னென்சி கிட் வச்சு டெஸ்ட் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் ப்ரெக்னென்சி கிட் வச்சுலாம் டெஸ்ட்டே பண்ணல. நம்ம ஊர்லலாம் ப்ரெக்னென்சி டிலே ஆனோடனே நம்ம டேரெக்டாக ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி போகலாம். அந்த மாதிரி நினச்சி தான் நான் அவங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அவங்க ப்ரெக்னென்சி கிட்டில் செக் பண்ணணுன்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த அன்றைக்கி நான் ப்ரெக்னென்சி கிட்டில் செக் பண்ணியிருந்தேன். ப்ரெக்னென்சி கிட்டில் செக் பண்ணோன்னா ப்ரெக்னென்சி கிட்லேயே எழுதியிருக்கும் ஏர்லி மார்னிங் ஃபர்ஸ்ட் யூரினில் செக் பண்ணால் தான் எஃபெக்டிவாக தெரியும், ரிசல்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அந்த டே வெயிட் பண்ணி ஏர்லி மார்னிங் செக் பண்ணேன். எனக்கு 2 கோடு வந்துச்சு. நாங்கள் எல்லாருமே ஹாப்பி, ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள். மறுபடியும் நான் 111க்கே ஃபோன் பண்ணி எனக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, கிட்டில் டெஸ்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன கேட்டாங்கன்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சி கண்டினியூ பண்ணுமா இல்லை அபார்ட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஆனால் அவங்க அப்படி கேட்டோன்னே எனக்கு ஷாக் ஆகிடுச்சுன்னு, இவ்வளோ கேஷுவலாக கேட்குறாங்க, அபார்ஷனுங்க எவ்வளோ பெரிய விஷயம் அப்படி இருந்துச்சு. ஆனால் அவங்க ரொம்ப கேஷுவலாகவே கேட்டாங்க. இல்லை எனக்கு குழந்தை வேணும், நான் ப்ரெக்னென்சி கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க எனக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு ஃப்ரிம்லி ஹெல்த் ரெக்கார்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும், நான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன், நீங்கள் ஃப்ரிம்லி ஹெல்த் ரெக்கார்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுக்கு அந்த 111ல் பேசின அக்காவே ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. வேலை அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா 10 டேஸில் நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அந்த காண்டாக்ட் பண்ணுற மெயில் தான் இது. அந்த மெயிலில் நிறைய என்னென்ன சாப்பிட்ணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டீட்டெயிலாக இருந்துச்சு. அதில் என்னென்ன இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். நம்மளுக்கு அப்டோமினல் பெயின், வெஜைனல் ப்ளீடிங், இல்லைனா நாசியா, வாமிட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ஜிபிக்கு கால் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை சிம்டம்ஸ்லாம் ரொம்ப சிவியராக இருந்தால் 111க்கு இல்லை 999க்கு கால் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த ஹாஸ்பிட்டலில் டெலிவரி செக்கப்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு எங்களுக்கு 2 ஹாஸ்பிட்டல் ஆப்ஷன்கள் கொடுத்துருந்தாங்க. அதில் எது நியரஸ்ட்டோ அதை நாங்கள் சூஸ் பண்ணோம். எங்களுக்கு ஃப்ரிம்லி பார்க் ஹாஸ்பிட்டல் தான் பக்கத்துலங்கிறனால நான் அதை சூஸ் பண்ணேன். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்டுக்கு கால் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஆப்லேயே நோட்டிஃபை பண்ணோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரிம்லி ஹெல்த் ரெக்கார்டு ஆப்பை லிங்க்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே 8 to 10 வீக்ஸில் தான் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் வைக்கணும். ஒரு வேளை நீங்கள் 10 வீக்ஸுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னே தெரியுது, அப்போ தான் நீங்கள் நோட்டிஃபையே பண்ணுறீங்க அவங்களுக்கு, அப்போ தான் நீங்கள் ரிஜிஸ்டரே ஆகிருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ இயர்லியராக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ இயர்லியராக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஆப்பில் தான் எல்லா அப்பாயின்மெண்ட்டு, அதோட லொக்கேஷனு எல்லாமே நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அண்ட் ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்கெட்யூலே கொடுத்துருக்காங்க. இட்ஸ் லைக் என்ன ட்ரைமஸ்டரில் எந்த வீக்கில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்போ வேக்சினேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் சார்ட்டே போட்டு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னா வேறு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர் கூட அவங்க செக் பண்ணுவாங்க. நீங்கள் முன்னாடியே அதுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். நாம் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் வரத்துக்கு முன்னாடியே நிறைய விஷயத்த ஃபாலோ பண்ணணும். அதெல்லாம் என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு விட்டமின் டி அண்ட் ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். 40 மைக்ரோகிராம் ஃபோலிக் ஆசிடும் 10 மைக்ரோகிராம் விட்டமின் டியும் டெய்லியும் சாப்பிட்ணும். இதை பார்த்துட்டு நான் போய் பூட்ஸில் தான் இந்த 2 டேப்லெட்டையும் வாங்கி சாப்பிட்டேன். இந்த ஊரில் ஆக்சுவலாக ஹெல்த் ஸ்டார்ட் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப லோவாக உங்களோட இன்கம் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கீம் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். இதில் நிறைய ஃப்ரீ விட்டமின்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரீ மில்க்கு அதெல்லாம் ஒரு டைம் பீரியட் பேஸில் ரெகுலராக கொடுத்துட்ருப்பாங்க.
ஒருவேளை உங்களுக்கு ஹெல்த் ஸ்டார்ட் ஸ்கீமில் எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா அதையும் செக் பண்ணி அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் ப்ரெக்னென்சியில் என்னென்ன சாப்பிட்ணும் என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு வந்து ஒரு ஃபுல் சார்ட்டே கொடுத்துருக்காங்க. ப்ரெக்னென்சி அப்போ அன்பாஸ்டரைஸ்டு மில்க் சாப்பிடக்கூடாது. அன்பாஸ்டரைஸ்டு மில்க்னால் ப்ராசஸே பண்ணாமல் வர மில்க். அதாவது நம்ம ஊரில் வந்து மாடு வச்சுருக்கவங்கலாம் டைரெக்டாக பால் வந்து காலையில் வீடு வீடாக ஊற்றிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரியான பால் நம்ம வந்து ப்ரெக்னென்சி டைமில் சாப்பிடவே கூடாது. ஏன்னா அது வந்து பாஸ்டரைஸே பண்ணலை. ஸோ அதில் நிறைய பாக்டீரியா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீட் அண்ட் பால்ட்ரியில் வந்து சிக்கனு, போக்கு, பீஃப் எது வேணால் சாப்பிட்லாம். ஆனால் நல்லா குக் பண்ண ஃபுட்டை தான் சாப்பிட்ணும். அதில் வந்து ஏதாவது பிளட்டு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ட்ரேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மீட் சாப்பிடவே கூடாது. குக் பண்ணாத ஃபுட்டு சாப்பிடவே கூடாது. லிவர்லாம் சாப்பிடவே கூடாது. நம்ம ஊர்லலாம் ஈரல் சாப்பிடு, ப்ரெக்னென்சி டைமில் ஈரல் சாப்பிட்டா சத்து அப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து ஈரல் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எக்கும் வந்து நல்லா குக் பண்ண எக் மட்டும் தான் சாப்பிட்ணும். ஆஃப் பாயில் அந்த மாதிரியானதெல்லாம் தவிர்த்திடலாம். ஃபிஷ் வந்து நல்லா குக் பண்ண ஃபிஷ் சாப்பிட்லாம். ஆனால் அதுவும் வந்து ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்ணும். 2 பீஸ் அந்த மாதிரியாவது சாப்பிட்ணும். மோஸ்ட்லி நிறைய மீன் வந்து தவிர்த்திடணும். இங்கே வந்து சால்மன் மட்டும்தான் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து சால்மன் மட்டும்தான் வெறும் 2 பீஸ் மட்டும் தான் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். அதில் சம் பாக்டீரியா இருக்கும். ஸோ அவ்வளோ சாப்பிட வேணாம்னு சொன்னனால நான் அவ்வளோ எடுத்துக்கல. மீதி எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா காஃபிலாம் அவ்வளோ அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஆல்கஹால், ஸ்மோக் அது எல்லாத்தையுமே விட்டுறணும். ஹை டோஸ் மல்டி விட்டமின்ஸு, விட்டமின் ஏ சாப்பிடவே கூடாது. விட்டமின் ஏ சாப்பிடக்கூடாதுன்னு எங்களுக்கு ஃபோன்லேயும் சொல்லியிருந்தாங்க, மெயிலையுமே அனுப்பியிருக்காங்க. அண்ட் தென் எக்ஸசைஸ் பற்றி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம பண்ணலாம். எக்ஸசைஸ் எந்த பிரச்சனையும் இல்லை. நியூவாக ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா எந்த எக்ஸசைஸும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதை நான் வந்து ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் டைம்லேருந்து டெலிவரி ஆனதுக்கப்புறமும் ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தாங்க. அதை நான் டெலிவரி டைம் வரையும் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருந்தேன், பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ்ன்னு. அதுக்கு நிறைய லிங்க்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. யூடியூப்லேயே இருக்க அந்த வீடியோஸ்லாம். ஆனால் என்னால் லிங்க் பண்ண முடியுமான்னு தெரியல. சரி, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வேளை பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன். இல்லைன்னா நீங்கள் வந்து பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ்ன்னு சர்ச் பண்ணி பாருங்கள். NHS யூடியூப் சேனலில் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் ஸ்மோக் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் ஸ்மோக் பண்ணக்கூடாது. ஆல்கஹால் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. எனக்கு அந்த மாதிரி ஹேபிட்லாம் எதுவும் இல்லை, அதனால் நான் அவ்வளோ கேர் பண்ணிக்கல. அப்புறம் ஸ்டார்ட் ஃபார் லைஃப் அப்படின்னு வந்து ஒரு மெயில் இருக்குது. அந்த மெயிலில் சைன்அப் பண்ணோம்னா வீக்லி நம்ம பேபி எந்த சைஸில் இருக்குது, என்ன சாப்பிட்ணும், நமக்கு இப்போ என்ன சிம்டம்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட் வீக் எப்படி இருப்போம், நெக்ஸ்ட் வீக் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், அந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் மெயிலில் வந்துகிட்டே இருக்கும் வீக்லி. இந்த மெயில் வந்து நான் 2025 சைன்அப் பண்ணது. இப்போ வரையுமே என் பையனுக்கு 6 months ஆகிடுச்சு. இப்போ வரைக்குமே அந்த மெயில் வந்துகிட்டே தான் இருக்குது. என் பையனுக்கு ஃபுட்டு சாலிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கூட லாஸ்ட் வீக்கில் எனக்கு வந்து மெயில் வந்துருந்துச்சு, என்னென்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மெயில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சைன்அப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா. இந்த மெயிலோட நேம் வந்து ஸ்டார்ட் ஃபார் லைஃப்.